வணக்கம் நண்பர்களே. இனிமேல் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சுற்றுலா தலங்களை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்க கூட பகிர்ந்துக்க போகிறேன். இனி வரும் காலங்களில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம எந்த ஊருக்கு போக போகிறோம் அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். முதல் பயணம் நம்ம ஊட்டியிலேருந்தே ஆரம்பிக்கிறோம். ஊட்டி அப்படின்னா என்ன, எங்கே இருக்குது, ஊட்டியோட ஸ்பெஷல் என்ன, நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இருக்கும், அதே நேரத்தில் தெரியாத சில சுவாரஸ்யமான விஷயங்களும் இருக்கும். ஊட்டியை பற்றி தெரிஞ்சவங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் எடுத்துக்கோங்க, தெரியாதவங்களுக்கு நம்ம மூலயமா தெரியப்படுத்துவோம். வாங்க, இன்னைக்கு ஊட்டியை பற்றி நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். வாங்க நம்ம ஊட்டிக்குள்ளே போகலாம். ஊட்டி இந்த பெயரை கேட்ட உடனே நமக்கு என்ன தோணும்? குளிர்மையான இடம், மலைப்பகுதி, படிகள் அதிகமாக இருக்கிற இடம், தேயிலை தோட்டங்கள், பசுமையான இடங்கள், இப்படி மட்டும்தான் நமக்கு நிறையா விஷயங்கள் தெரியும். ஆனால் இது மட்டும் ஊட்டி இல்லை. அதேமாதிரி ஊட்டி அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது ஒரு சுற்றுலாத்தலமாக மட்டும்தான் தெரியும். ஆனால் ஊட்டின்றது சுற்றுலாத்தலம் மட்டும் கிடையாது. இதுக்குன்னு ஒரு பின்னாடி மிகப்பெரிய வரலாறே இருக்குது. ஊட்டியினுடைய அதிகாரப்பூர்வ பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதகமண்டலம். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒட்டக்கமண்டல்னு சொல்லிட்டு அப்புறம் உதகமண்டலாக மாறி அப்புறம் உதகமண்டலம் ஊட்டியாக மாறிச்சு. தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் உயரமான பகுதியில் அமைந்திருக்கிறது தான் ஊட்டி அப்படின்னு சொல்லலாம். ஊட்டி அப்படின்றது மலை மாவட்டம்னு சொல்லுவாங்க. மலை மாவட்டம் அப்படின்றது மலைகளுக்கு மேலே இருக்கிற மாவட்டங்கள் மலை மாவட்டங்கள் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நீலகிரி மாவட்டம் தான் நம்ம இன்றைக்கி அதில் ஒரு இடம் தான் ஊட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஊட்டி அப்படின்றதும் நீலகிரி மாவட்டம் அப்படின்றதும் வேறு அப்படின்றது நிறைய பேர்த்துக்கான ஒரு ஒரு சின்ன விஷயமாகவே இருக்கும். பட் அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லலாம். நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஊர் தான் பார்த்தீங்கன்னா ஊட்டி. அதாவது குன்னூர், கோத்தகிரி, கூடலூர், ஊட்டி, இது நாலும் சேர்ந்தது தான் நீலகிரி மாவட்டம். அது ஊட்டி அப்படின்றது அதில் ஒரு முக்கியமான டூரிஸ்ட் தலமாகவும் நீலகிரி மாவட்டத்துடைய தலைநகரமாகவும் இருக்கிறது தான் ஊட்டி. உதகமண்டலம் அப்படின்றது ஊட்டியாக மாறிச்சு. நீலகிரி அப்படின்னா என்ன தம்பி அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, நீலகிரி அப்படின்றது நீலமலை அப்படின்னு சொல்லலாம். நீலமலை அப்படின்னா நீங்கள் தூரத்துலேருந்து நீங்கள் வியூ பார்க்குறப்பே தெரியும், மலைகளுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் நீளமாக தெரியும். பார்த்தீங்கன்னா ஒரு நீலமலை. ஸோ அதுதான் காலப்போக்கில் நீலகிரியாக மாறி நீலகிரி மாவட்டமாக இருக்குது. நீங்கள் எங்கேருந்து நீலகிரியில் பார்த்தாலும் சரி, நாட் ஒன்லி ஊட்டி, நீங்கள் கூடலூர்லையும் சரி அல்லது கோத்தகிரியும் சரி, ஒரு குன்னூர்லையும் சரி, எங்கேருந்து பார்த்தாலும் ஒரு மலைக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்டில் நீலமலையாக தெரியும். ஸோ அந்த நீலமலை தான் நீலகிரியாக மாறி இன்றைக்கு பெயரில் நீலகிரி அப்படின்றது இருக்குது. நீலகிரியோட ஃபுல் ஃபார்ம் அப்படின்னா நீலமலை தான் நீலகிரின்னு சொல்லலாம். ஊட்டியுடைய அடுத்த மிகப்பெரிய அங்கீகாரம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா தி நீலகிரி மவுண்டன் ரயில், மலை ரயில் சொல்லுவாங்க. அது இன்னொன்று நம்ம சாதாரண வாக்கில் சொன்னது பார்த்தீங்கன்னா டாய் ட்ரெயின் சொல்லிட்டு அப்படி மாற்றிட்டோம். இந்த டாய் ட்ரெயின் அதாவது 1908 தான் பார்த்தீங்கன்னா இந்த டாய் ட்ரெயின் டோட்டலாகவே வேலையை முடிஞ்சு அது பயன்பாட்டுக்கு வந்துச்சு. இந்த பயன்பாட்டுக்கு வர்றதுக்கப்புறம் இந்த யுனெஸ்கோ ஓல்டு ஹெரிட்டேஜாக நம்ம அங்கீகரிச்சாங்க. ஸோ மவுண்டன் ரயில்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பகுதியை யுனெஸ்கோ ஓல்டு ஹெரிட்டேஜாக அங்கீகரிச்சாங்க. இது மக்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி ரொம்ப பிடித்தமான ஒரு பயணம் சொல்லலாம். அது மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டிக்கு வர அந்த 54 கிலோமீட்டர்கள் அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு காட்டுக்குள்ளே அத்தனை குகைகள், அத்தனை பாலங்கள், மிகப்பெரிய ஹைட்டில் இருக்கிற பாலங்கள், இது எல்லாத்தையும் தாண்டி அதில் வர சுவாரஸ்யம் கண்டிப்பாக போனவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மலை மாவட்டம் அப்படின்றதுனால இதில் அதிகமான மலைவாழ் மக்களும் இன்றும் வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க. அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி மலைவாழ் மக்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. தோடாஸ், நிர்லாசன், பனியாசோய், அந்த மாதிரி நிறையா மலைவாழ் மக்கள் இன்னும் இருந்திருக்காங்க. ஸோ ஊட்டி அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் நினச்சிடாதீங்க ஊட்டின்றது பொட்டானிக்கல் கார்டனும், டீ எஸ்டேட்டும் அல்லது ஊட்டி லேக்கும் மட்டும். இதை தாண்டி நிறைய இருக்குது. அதாவது ஊட்டியை சுற்றியுள்ள இடங்கள் எடுத்துட்டிங்கன்னா பைக்காரா, எமரால்டா, அவலாஞ்சி, கேத்தி